ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்களில் கிடைக்கிற மாதிரியான ஒரு கார பொங்கல் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி உதிரி உதிரியாக அதே நேரத்தில் நல்ல சாஃப்டான கார பொங்கல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து தாளிச்சிக்கங்க. இந்த மிளகு நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மிளகு நல்லா வெடித்து வந்ததும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகம் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுடுங்க, இல்லைன்னா சீரகம் சட்டுன்னு கருகிடும். அடுத்து பொடியாய் நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்காங்க. இஞ்சி பச்சை மிளகாயை லேசாக வதக்கி விட்டுக்காங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 3/4 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு. இப்போ இது ரெண்டையுமே 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கலாம். அரிசி பாசிப்பருப்பு ரெண்டையுமே 1 நிமிஷத்துக்கு லேசாக நெய்யில் வறுத்தெடுத்துக்கங்க. அரிசி பருப்பு ரெண்டையுமே லேசாக வறுத்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் அரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, மொத்தமாக 1 கப். 1 கப்புக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. 4 கப் தண்ணி சேர்த்தா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியில் அரிசி எதுவும் தங்கிடாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. பொங்கல் இன்னும் கொஞ்சம் தளர்வாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கப் கூட தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கங்க. 3 விசில் வந்ததும் திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சி போகாமல், களி மாதிரி ஆகாமல், நல்ல சாஃப்டாக அதே நேரத்தில் உதிரி உதிரியாக ஹோட்டல்களில் கிடைக்கிற மாதிரியே பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு வறுத்த நெய்யோடு சேர்த்து கலந்து விட்டால் சுட சுட ஹோட்டல் ஸ்டைல் காரப்பொங்கல் ரெடி ஆயிரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இந்த கார பொங்கலோட தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.